guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சொல்றேன். நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது 18 minute vlog again. ஒரு 5 மணிக்கு எழுந்து காலையில பிறகு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். Because கௌதமோட அக்கா பசங்க வந்து ஸ்கூலுக்காக லஞ்ச் பேக் பண்ணோம். ஸோ கௌதம் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக லஞ்ச் பேக் பண்ணுறேன். அதனால காலையில் எழுந்து சீக்கிரம் குக் பண்ணுறேன். அம்மா மழை 5 மணிக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு என்னோட குக்கிங் vlog எப்படி போடுறேன். அவள் வந்து மஷ்ரூம் பட்டர் மசாலா கேட்டு அவள் லஞ்சுக்காக. ஸோ அதனால் மஷ்ரூம் பட்டர் மசாலா சேர்க்குறேன். அப்புறம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் சாம்பார் ஃப்ரம் லட்டூஸ் கிச்சன் சேர்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லதா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிறது லட்டூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சமைக்க போகிறது இட்லி சாம்பார். வாங்க சமைக்கலாம். ஸோ இட்லி அந்த சாம்பார் அண்ட் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். குயிக்காக நான் கிடந்துன்னு செய்ய போகிறேன். ஸோ வாங்க என்னென்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் அரிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பட்டர் மசாலா ரெடி பண்ணிட போகிறோம். அதுக்கான மசாலா வதக்க போகிறோம். ஸோ அவளுக்கு 7:30க்குலாம் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் நான் 5 o'clock எழுந்திரிச்சு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஹரிபரியாக சமைச்சா அவ்வளோவா டேஸ்ட்டு பார்த்து சமைக்க முடியாது. இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட போகிறது. நான் என்ன நிதானமாக சமைக்கிறேன். நான் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக பட்டர் மசாலா வதக்கிட்டு அப்புறம் நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ தக்காளி வதங்கினோடனே நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து நல்லா வதங்கினோடனே ஆஃப் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ கைஸ் டைம் இப்போ 7:30. இங்கே கிச்சன் இருக்க நிலமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஹரிபரியில் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கடகடன்னு பேக் பண்ணதில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவை டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடும் போது வலிக்கு கீழே விழுந்து இவ்வளவும் வீணாக போச்சு. ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணுறது தான் நம்ம அடுத்த டாஸ்க். கரெக்டாக ஆன் டைமில் 7:30 என்னடா இது இட்லி சாம்பார் சட்னி பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சேன். ஒரு சம்பவம். அடுத்த வேலை இல்லைன்னா எப்படி நமக்கு, அதனால அடுத்த வேலை வந்துருக்கு. இதுதான் நான் வச்ச சாம்பார். இது வந்து இட்லி சாம்பார். அப்புறமா தேங்காய் சட்னி, பன்னீர் பட்டர் மசாலா, பால், சப்பாத்தி அவளுக்கு போட்டு கொடுத்தாச்சு. இப்போ இவங்க எல்லாரையும் க்ளீன் பண்ணி அவரையும் க்ளீன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு இப்போ சத்தம் கேட்கும். நல்லா மழை பெய்யுது. ஸோ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். கௌதம் வந்து அவங்க அக்கா பொண்ணோட வெளில மழையை ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ வாங்க என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து வேலை முடிச்சுட்டேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் வந்து சீக்கிரமாக தலை குளிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பூஜை ரூம் க்ளீனிங் அந்த ஒர்க்லாம் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் என்னோடய ஹேர் பேக் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் பேக்கு நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னா, ஸோ இந்த எண்ணெய் பவுடர் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். பிகாஸ் எண்ணெய் பவுடர் வந்து நம்மளோட ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணோம். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி உங்கள் ஹேர் வந்து சிகக்காய் யூஸ் பண்ணியும் ஷைனிங்காக இருக்குது, அந்த ஒரு மாதிரி ட்ரைனஸ் இல்லாமல்னு. ஸோ எண்ணெய் பவுடரை நீங்கள் ஹேரில் பேக்காக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி அந்த ஃப்ரிஸி ஹேர் ப்ராப்ளம் வந்து காப்பாற்றும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஒயிட் ஹேர்லாம் இருக்குன்னா அதை ப்ரௌனாக மாற்றும். ஸோ அதனால் எண்ணெய் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிக்கோரைஸ் பவுடர். இது வந்து நீங்கள் எப்போவுமே உங்களோட டயட்லேயும் எடுத்துக்கலாம், இதை நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கின்னு ஹேர் ரெண்டுத்துக்குமே இது யூஸ் ஆகும்.
ஸோ இது வந்து சிம்பிள் ஹேர் பேக், ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து வந்து பிரிங்கராஜ், என்னோடய ஃபேவரட் இன்க்ரீடியண்ட். இது வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ரீன் ஹேர்லாம் இல்லாமல் பார்த்துப்போம். பிரிங்கராஜை காலகாலமாக நம்ம ட்ரெடிஷனில் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கருமையான கூந்தல் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் பிரிங்கராஜ் பவுடர் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஹென்னா பவுடர் நான் நிறையவே எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு இது ஹேர் மாஸ்க் மாதிரி தான் போடுறேன். அடுத்து லிக்கோரைஸ் பவுடர். ஸோ லிக்கோரைஸ் பவுடர் 2 ஸ்பூன். இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்க போகிறோம், ஒரு 4-5 ட்ராப்ஸ். ஸோ விட்டமின் இ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் நான் வந்து ரோஸ்மெரி ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ரோஸ்மெரி ஆயிலை நீங்கள் உங்களோட ஹேர் கேரில் சேர்த்துக்கும் போது இது உங்களோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அண்ட் ஆல்சோ டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த அரோமா உங்கள் ஹேரில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 to 6 ட்ராப்ஸ். இது கூட நான் லாவெண்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம், பட் நான் இந்த வாட்டி 2 ஆயிலுமே சேர்க்குறேன். பிகாஸ் லாவெண்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இது ஸ்கின் கேர்லேயும் யூஸ் பண்ணலாம் நீங்கள், பட் நான் மோஸ்ட்டாக இதை ஹேரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 ட்ராப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தோட அந்த ஆயில் சேர்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் இதை வந்து பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். தண்ணி நல்லா சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லிங்க்லாம் கீழே வைக்கிறேன், யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணலாம். ஆப்ஸ் குட்னஸ் பிராண்டில் இருக்க பவுடர்ஸ் தான் இப்போ மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே purple.comல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் purple.comல நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு, நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். ஸோ இது இந்த டெக்ஸ்சருக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு 10 மினிட்ஸ் இது எப்படியே இதில் ஊறட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம குளிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தலையில் இருக்கிற சிக்கெல்லாம் எடுத்துக்கலாம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி இது கையிலலாம் அந்த கலர் ஒட்டும் கண்டிப்பாக. உங்கள் ஸ்கேல்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ என்னோட கலரை கையில் எப்படி ஊட்டிருக்காங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணுற டைமில் மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் ஃபைன், அதுக்கு மேலே விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கைஸ் தலை பிடிச்சாச்சு, அது நல்லா நேச்சுரல் வேலை ட்ரையும் ஆயிடுச்சு. ஸோ என் ஹேரோட ஷைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பேக் அப்ளை பண்ணி என்னோட ஷிகப்பாயை வச்சு நான் தலை வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் நான் சொன்ன அந்த எண்ணெய் பவுடர் வந்து உங்கள் ஹேருக்கு நேச்சுரல் ஷைன் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியுது நேச்சுரலாக ட்ரையான ஹேர், அந்த ஷைன் உங்களுக்கு தெரியும். நான் எந்த சீரமோ எதுவும் இன்னும் அப்ளை பண்ணல, பிகாஸ் இன்னும் அந்த சிக்கே நான் எடுக்கல, இப்போ தான் ட்ரை ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக சிக்கு எடுத்துட்டு நம்ம இப்போ குடுகுடுன்னு போய் என்னோட பூஜை சாமானுக்குலாம் நம்ம குங்குமஞ்சா வைக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். நானும் கௌதமும் மார்க்கெட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிக்கணும். ஸோ குயிக்காக நான் அந்த வேலை பார்க்க போகிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்னோட ஹேர் எப்படி நீங்கள் என்ன பேக் போடுறீங்க வீக்லி அப்படின்னு கேட்கறதுனால இப்போதைக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பவுடர்ஸ் வச்சு நானே அப்பப்போ மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஹேர் பேக்ஸ் தான் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்ல ஷைன் கொடுக்கும். கூடவே நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வெள்ளி இந்த மாதிரி கருப்பானதெல்லாம் கழுவிட்டு இருக்கோம். குங்குமஞ்சா வச்சு பூஜை ரூம் செட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பார்க்கும் போது இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து வாஷ் பண்ணிட்டேன்.
எவ்வளோ க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு பாருங்கள், புத்தம் புதுசாகிடுச்சு. இப்போ இவரை வாஷ் பண்ணணும். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, லெமன், புளி போட்டு நல்லா தண்ணியை சுட வச்சுட்டு அதில் இதை ஊற வச்சேன். 1 ஸ்பூன் ஈனோ போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இவரை வாஷ் பண்ணிவிட்டு வெறும் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு சோப் வச்சு நீங்கள் கழுவுனீங்கன்னா இந்த டர்ட்டெல்லாம் வந்துடும். ஸோ நானும் உங்கள் ஒருத்தமாக ஃப்ரைடே மார்க்கெட் போயிட்டு வந்தோம். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் கொஞ்சம் செடி அண்ட் இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ மீன் மயில் நான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கேன். இப்போ இவரை வந்து அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ கைஸ், மாவு அரைச்சி கிரைண்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, காய்கறி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ மாவு வந்து அரைச்சி பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், பாதி பேக் பண்ணி வச்சுருக்கேன், பாதி வந்து அக்கா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பேன். நான் ஆல்ரெடி காலைல சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் ஆண்டி அவங்கள பார்த்துக்க போயிருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அவங்க வீட்லையான்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு அக்காவை போய் பார்க்க போகிறோம். அண்ட் 2-3 திங்ஸ் ஆண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இப்போ வாங்க குயிக்காக இதில் என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அண்ட் எப்படி எடுத்து வைக்கிறேன்றது பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இவங்க எல்லாரையும் கழுவி தனித்தனியாக கவரில் போட்டு வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில். அவ்வளோதான் இந்த வேலை. ஸோ எல்லாத்தையும் கழுவி இந்த மாதிரி பேப்பரில் காய போட்டு வச்சு அவங்களாம் நல்லா ட்ரை ஆனால் எடுத்துலாம். ஏன்னா மழை காலமாக இருக்கிறதுனால இது அப்படியே வச்சா சீக்கிரம் அழுகி போயிடும். இவங்கெல்லாம் வந்து என்னோடய கம்போஸ்ட்டில் போட போகிறேன். ஸோ அதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். நாளைக்கு காலைல தான் போகணும். ஏன்னா இப்போது மழை பெஞ்சிட்டு இருக்கனால நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போய் கம்போஸ்ட்டில் போகணும். ஸோ காலையில் வந்து நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஸோ குயிக்காக இப்போ போய் காஃபி பிரேக் போட போகிறேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் கௌதமோட அக்கா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். கௌதம் இஸ் ஹியர். சே ஹாய். இது சௌபன்யா ரமேஷோட vlog. Hi, Sowbi Ramesh fam. Ta-da!